ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முட்டைக்கோசும் பெரிய வெங்காயமும் நான் சம அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கப் மைதா மாவு எல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெங்காயத்துலேயே தண்ணி விடும், அதனால் நல்லா நிறைய தண்ணி ஊற்றாமல் லேசாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதில் நமக்கு தேவையான ஷேப்பில் அதை எடுத்து தட்டி எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையான போண்டா ரெடின்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.